ஹாய் செல்லக்குட்டீஸ், இன்னைக்கு இந்த தாயஞ்சம்மாவுடைய நெக்ஸ்ட் பார்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவுடைய தங்கச்சிக்கு பர்த்டே. ஸோ அதனால் வீட்டில் வந்துட்டு தடபடலாம் பார்ட்டிங்கெல்லாம் வந்துட்டு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. ஸோ இதை வந்துட்டு ஆன்ட்டி உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயின் அவங்க அண்ணனுக்காக சமைச்சிட்டு இருக்கா. ஸோ அண்ணனுக்காக சமைச்சிட்டு அண்ணனை வந்துட்டு சாப்பிட்றதுக்காக கூப்பிட்டா அண்ணங்காரன் நல்லா டிப்டாப்பாக ரெடி ஆகிட்டு வரான். ஏன்னா அவனுடைய ஃப்ரெண்டு தானே நம்ம ஹீரோவுடைய தங்கச்சி, அதனால இவன் பர்த்டே பார்ட்டிக்கு போக போகிறாமல இருக்கு. ஸோ அதனால் எனக்கு சாப்பாடுலாம் வேணாம்னு சொல்லிட்டே இருக்கக்குள்ள கரெக்டாக ஹீரோவுடைய தங்கச்சியும் கூப்பிட்றதுக்காக வந்துடுறா. இந்த நேரம்னு பார்த்து ஹீரோயின் அவன் வெளியே வந்த உடனே ஹீரோயினையும் வேற வழியே இல்லாம இன்வைட் பண்ற மாதிரி ஆயிடுது. ஸோ இப்போ நம்ம ஹீரோயினும் ஐயோ பர்த்டே பார்ட்டிக்கு கூப்பிட்டுருக்காங்களேன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு வராங்க. இந்த இடத்துல நம்ம ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க போறவ, அதாவது வில்லினே வச்சுக்கலாமே, வில்லியோடைய 2 ஃப்ரெண்ட்ஸை காமிக்கிறாங்க. அதுல ஒரு பையன் பணக்கார பையன், ரொம்ப நல்ல பையன், ஒரு பொண்ணு இருக்கா, அவ வந்துட்டு சரியான வந்துட்டு குசூரி. ஸோ இப்போ ஹீரோயினும் அந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வராங்க. வந்தோடனே நம்ம ஹீரோயின் போயிட்டு சாப்பிட்றதுக்காக போறாங்க. இதை பார்த்துட்டு அந்த குசும்பி இருக்கா இல்லையா, அவ என்ன பண்றா, ஹீரோயினுடைய ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு ரொம்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா அசிங்கமா பேசிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு அங்க பார்ட்டியில வந்தவங்க எல்லாருமே பார்ட்டி ட்ரெஸ்ல இல்லாத இருக்க நம்ம ஹீரோயினை மட்ட தட்டி பேசிட்டு இருக்கா. ஆனா அதை பத்தி கொஞ்சம் கூட நம்ம ஹீரோயின் கவலைப்படாம அங்க பார்ட்டியில இருக்க சாப்பாடு எல்லாத்தையுமே வந்துட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ வந்தோடனே ஹீரோயின் டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த சாப்பாடுலாம் மறைக்க ஹீரோ உடனே என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்ல, டக்குன்னு நம்ம ஹீரோயினை பிடிச்சிட்டு பாத்தீங்கன்னா கையை பிடிச்சி இழுத்துட்டு வரோம். ஹீரோயின் வந்துட்டு எதுக்கு இப்ப என் கையை பிடிச்சி இழுத்துட்டு வரேன், என்ன விடுன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஹீரோ வந்துட்டு அங்க பாரு, தயவு செஞ்சு அமைதியாரு, என் கூட வான்னு சொல்ல ஹீரோயின் ஆக்சுவலி நம்ம ஹீரோவை தப்பா நினைச்சுக்கிறாங்க, கூட்டு போய் ரேப் பண்ண போறான் போல இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயின் என்ன தொடாதன்னு சொல்லக்குள்ள ஹீரோ ஒழுங்கு மரியாதை இங்கே இல்லை, இல்லைன்னா உன்னை அவ்வளவுதான், அப்புறம் நீ நினைச்சதை நான் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு என்ன பண்றான், ஹீரோயினை ரூம்ல நிக்க வச்சுட்டு போயிட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துட்டு ஹீரோயின்ட்ட கொடுக்க, ஹீரோயின் என் ட்ரெஸ் நல்லா தான் இருக்கு, எனக்கு ஒன்றும் ட்ரெஸ் எல்லாம் தேவையில்லைன்னு சொல்ல, இங்க பார் பார்ட்டி நடந்துட்டு இருக்கு ஓகேவா, இங்க இருக்கிறவங்க வந்துட்டு எப்படி ஒன்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க, உன் மேல வேற செம்மையா வாட வருது, போய் இந்த ட்ரெஸ்ஸை மாத்திட்டுவான்னு சொல்ல ஹீரோயினும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு ரொம்ப நேரமா வந்துட்டு ட்ரெஸ் மாத்திட்டு இருக்காங்க. ஹீரோ என்ன ஆச்சு மாத்திட்டியான்னு கேட்க ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ தானே சொன்ன என் உடம்புல வாட வருதுன்னு சொல்லிட்டு அதனால குளிச்சிட்டு இருக்கேன்னு சொல்ல ஹீரோ காண்டாயிடுறான். ஏமா அவனை நான் ட்ரெஸ் மாத்திட்டு சொன்னா நீ குளிச்சிட்டு இருக்கியான்னு சொல்ல இப்ப குளிச்சு முடிச்சு நம்ம ஹீரோயின் நல்லா ஃப்ரெஷ்ஷா ரெடி ஆயிட்டு வர ஹீரோ டப்பி நம்ம ஹீரோயினை விட மாட்டேன்னா, டே இப்ப என்னடா பண்ண போற அப்பர் சண்டின்னு சொல்ல டக்குன்னு நல்ல குடும்பத்து பெண்கள் எல்லாம் சாப்பிடக்குள்ள முடிய கட்டிட்டு தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு குழந்தை மாதிரி நம்ம ஹீரோயினை ட்ரீட் பண்ண இந்த சீனே செம்ம கியூட்டா இருக்கும். ஸோ இப்படியே நம்ம ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு மறுபடியும் சாப்பிட்ற இடத்துக்கு போறாங்க. அங்கே போயிட்டு எப்பயும் போல நம்ம ஹீரோயின் சாப்பிட்டுட்டு இருக்க. இப்போ அந்த பணக்கார பையன் நல்ல பையன் இருக்கான் தெரியுமா, அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட வரான். அவன் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட நல்ல விதமாக பேசிட்டு இருக்க. இது தூரத்துல இருந்து நம்ம ஹீரோ பார்க்குறான். ஹீரோவுக்கு செம்ம கடுப்பாகுது. ஹீரோயின் அந்த பையன் கிட்ட ரொம்ப நல்லா பேசிட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு இந்த பணக்கார பையன் கிட்ட நம்ம ஹீரோயின் நல்லா பேசிட்டு இருக்கிறத பார்த்த அந்த குசும்பி இருக்கா தெரியுமா, அவன் என்ன பண்றா, அந்த வில்லி கிட்ட போய் சொல்ல, வில்லி என்ன பண்றா, நம்ம ஹீரோயினை அசிங்கப்படுத்தணுன்றதுக்காகவே, ஆமா இந்த ட்ரெஸ் யாருது, ஹீரோடைய தங்கச்சி இது மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கு, இந்த மாதிரி பார்ட்டிக்கெல்லாம் நீங்க வந்துட்டு பணக்கார பசங்களை கவுக்கு தானே வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை மட்ட தட்டி பேச ஹீரோயினுக்கு செம கடுப்பாயிடுது. நான் ஒன்றும் யாரையுமே மடக்கெல்லாம் ஒன்றும் வரல, சாப்பிட்றதுக்கு தான் வந்தேன், ஃபர்ஸ்ட் இங்க வந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போக அப்போ என்ன பண்றா, இந்த வில்லி என்ன பண்றா, வேணும்னு நம்ம ஹீரோயினோட ட்ரெஸ் பிடிச்சி கிழிச்சு விட்டுறா. அப்படியே வந்துட்டு யதார்த்தமா நடந்த மாதிரியே வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த இடத்துலயே சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்க. அப்ப அந்த நல்ல பையன் வந்து நம்ம ஹீரோயினுக்கு கோட்டை கொடுக்கலான்னு வர, ஆனா நம்ம ஹீரோ டக்குன்னு அவனுடைய கோட்டை கழட்டி ஹீரோயினுக்கு போத்தி விட இப்ப ஹீரோயின் அழுதுகிட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ உடனே கார் எடுத்துட்டு வந்து வா நான் அவனோட வீட்டுல இருந்துட்டு நான் ட்ராப் பண்ணிருன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, வந்துட்டு இந்த மாதிரி அந்த வில்லியை நான் அசிங்கப்படுத்தினா நீ பார்த்துட்டு அமைதியாக தானே இருந்த அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் காண்டாவறாங்க. ஸோ இப்போ டக்குன்னு ஹீரோவும் வார்த்தையை விட்டுறான், ஆமா அந்த நல்ல பையன் கூப்பிட்டுருந்தா மட்டும் நீ வந்திருப்பலன்னு சொல்ல, உங்களுக்கெல்லாம் ஏன் இப்படி தோணுது, ஒரு ஏழை பொண்ணு ஒரு வந்துட்டு பார்ட்டிக்கு போனா அவ வெறும் பசங்களை மட்டும் தான் கவுப்பாளா, நீங்க ஏன் இந்த மாதிரி தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க, அவ வீட்டுல சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லைன்றது கூட தான் சாப்பிட கூட தான் போவாங்க அப்படின்னு சொல்ல இது ஹீரோக்கு கேட்டு ரொம்ப கஷ்டமாயிடுது. இப்போ ஹீரோயின் வீட்டுல வந்து பாவம் செம்மையா அழுதுட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ வந்து ஹீரோனோட வீட்டு கதை உடைச்சிட்டு இருக்கா. என்னடா இது, நேற்று நைட்டு வந்துட்டு பாவம் ஹீரோயின் நினைச்சு கஷ்டப்பட்ட இப்ப கதை ஓடுகிறேன்ற மாதிரி தான் இருக்கும். இப்ப ஹீரோ கதை உடைச்சிட்டு உள்ள வந்து அண்ணன் எங்கன்னு சொல்ல ஹீரோயின் என்னாச்சுன்னு கேட்க, என் தங்கச்சி கூப்பிட்டு அண்ணன் ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் என் அண்ணன்லாம் ஒன்னும் அந்த மாதிரி பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்ல, அப்படியா இந்த லெட்டரை படிச்சு பாருன்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு லெட்டரை கொடுக்குறான். அதுல நம்ம ஹீரோடைய தங்கச்சி இந்த மாதிரி நான் மணியை கூப்பிட்டு ஓடி போறேன் அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பா. மணின்றதா ஹீரோயினோட அண்ணன் பேரு. ஸோ இப்போ மணியை கூப்பிட்டு நான் ஓடி போறேன், நான் அவனை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதியிருப்பா. டக்குன்னு நம்ம ஹீரோயினா வந்துட்டு கார்ல உட்கார வச்சு வலுக்க டைமா கூட்டிட்டு போவ, எங்க அண்ணன் வந்துட்டு கண்டிப்பா அந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டான்னு சொல்ல, வாயை மூடு, உங்க அண்ணனுடைய வீட்டு அட்ரஸ்லாம், அதாவது ஃப்ரெண்ட்ஸோடைய வீட்டு அட்ரஸ்லாம் கொடு, நம்ம போயிட்டு அங்கே தேடி பார்க்கலாம், உன் அண்ணன் மட்டும் என் கையில கிடைக்கணும், அவனை வந்துட்டு கொத்து பரோட்டா போட்டுருன்னு சொல்ல ஹீரோயின் என் அண்ணன்லாம் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ ஹீரோ பேங்காக்கு தான் போறான். ஹீரோயின் பேங்காக்ல தான் என் அண்ணன் இருப்பான்னு உனக்கு எப்படி தெரியும்னு சொல்ல, நான் விசாரிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பேங்காக்கு ஹீரோயினுடைய அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸோடைய வீட்டு அட்ரஸ் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்காக வந்து பார்க்க, ஆனா வந்துட்டு நம்ம ஹீரோக்கு டவுட்டா இருக்கு. ஏன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஏதோ ஒன்று மறைக்கிற மாதிரி நம்ம
நம்ம ஹீரோவுக்கு தோணுது. அதாவது மணி இருக்கிற இடம் தெரியுது, ஆனா அவங்க எதுவுமே சொல்லாத மாதிரி நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அதனால நம்ம ஹீரோ என்ன பண்றா, அதாவது ஒரு வீட்டுக்கு போறான். அந்த வீட்டுல தெரியாதுன்னு சொன்னதுனால அங்க இருக்கிற பக்கத்துல இருக்க ஒரு காட்டுக்குள்ள வந்துட்டு கார் எடுத்துட்டு போக ஹீரோயின் தப்பா நினைச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி உன் தங்கச்சி அண்ணன் வந்துட்டு கூட்டிட்டு ஓடி போயிட்டான்றதுக்காக என்ன நீ ரேப் பண்ண போறியான்னு சொல்லிட்டு கத்தி ஊரை கூப்பிடுறாங்க. ஐயோ என்ன கப்பத்துங்கன்னு சொல்லிட்டு அந்த நேரம் பார்த்தா அந்த கிராமத்து மக்கள் வேற கொஞ்சம் வராங்களா. டக்குன்னு நம்ம ஹீரோயின் கிஸ் பண்ணிடுறோம். ஹீரோயின் ஏன்டா இப்படி பண்ணேன்னு சொல்ல, ஆமா இப்படி வந்துட்டு கத்துன இல்லைன்னு வச்சுக்கோங்க அவங்களாம் வந்துட்டு என்னை வந்துட்டு அடிச்சு போட்டிருப்பாங்க. நான் இந்த மாதிரி சொல்றது ஃபர்ஸ்ட் கேளு. எனக்கு வந்துட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸ் மேல எல்லாமே டவுட்டா இருக்கு. ஏன்னா அவங்க ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க. உங்க அண்ணன் இருக்கிற இடத்த வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு பாரு இப்போ எங்கேயாவது போவாங்க அப்படின்னு சொல்ல கரெக்டா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பையன் நம்ம ஹீரோயினுடைய அண்ணனை தேடி வேற ஒரு வீட்டுக்கு போக பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துடுறான். ஆனா அந்த இடத்துல ஹீரோயினுடைய அண்ணன் இல்ல. ஆனா நம்ம ஹீரோ அங்க இருக்கவங்க எல்லாரையுமே செம்மையா போட்டு மிரட்டிட்டு இருக்கான். ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க, எங்க ஹீரோயினுடைய அண்ணன் இந்த மாதிரி என் தங்கச்சி எங்கன்னு சொல்லி கேட்க அப்பதான் ஒரு விஷயம் ரிவீல் ஆகுது. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய தங்கச்சி ஒரு இது காய்கறி வண்டி இடிச்சிருப்பா இல்லையா, அதுல கூட சமீர்னு ஒரு பையன் இருந்திருப்பான். அந்த பையனை தான் நம்ம ஹீரோடைய தங்கச்சி இழுத்துட்டு ஓடி வந்திருப்பா. இவங்க ரெண்டு பேருமே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, பாத்தியா இந்த மாதிரி அந்த சமீர் கூட தான் உன் தங்கச்சி ஓடி இருக்கா, ஏன் அண்ணன் ஒண்ணுமே பண்ணவே இல்லை, ஒழுங்கா என்னை வந்துட்டு வண்டியை விட்டு இறக்கி விடு, நான் ஃபர்ஸ்ட் இங்க வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, இங்க பாரு என்னதான் உன் அண்ணன் வந்துட்டு என் தங்கச்சியை கூட்டு ஓடி போலனாலும் ஆனா உன் அண்ணன் வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருக்கான், அதனால உன் அண்ணனை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ இப்பயுமே நம்ம ஹீரோயின் கிட்ட வம்பிழுத்துட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுடைய அண்ணன் மணியை காமிக்கிறாங்க. இவன் ஏதோ ஒரு ஹோட்டல்ல நல்ல பெரிய ஹோட்டல்ல ரூம் போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோ கிட்ட நல்ல சமத்தியா அடி வாங்கிட்டு வந்தா அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோவுக்கு வந்துட்டு உண்மை தெரிஞ்சிச்சு, நீ அவனோட தங்கச்சியை கூட்டு போல சமீர் தான் கூட்டு போயிருக்கான்னு அப்படின்னு சொல்ல ஹீரோயினுடைய அண்ணன் வந்துட்டு மணி வந்துட்டு பெருசா அது எதுவுமே கண்டுக்கிற மாதிரி தெரியல. இப்போ ஹீரோயின் கடுப்பாயிட்டு, இங்கே பாரு என் அண்ணன் உன் தங்கச்சி வந்துட்டு கூட்டிகிட்டு ஓடல, தயவு செஞ்சு என்னை விடுன்னு சொல்லிட்டு ஒரு கார் ஒன்று கேப் ஒன்று எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் போயிடுறாங்க. அப்போ தான் வந்துட்டு கேப் டிரைவர் இவ்வளோ காசு ஆகும் காசு கொடுங்கன்னு சொல்ல ஹீரோயின் அப்போ தான் பார்க்குறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் காலைல தூங்கிட்டு இருந்திருப்பாங்க. ஹீரோ பிரச்சனை பண்ணி ஹீரோயினை கூட்டி இழுத்துட்டு வந்திருப்பான். ஹீரோயின் ஃபோனும் எடுத்துட்டு இல்லை, கையில் காசும் எடுத்துட்டு இல்லை. கேப் டிரைவர் கத்துறான், இங்கே பாருமா என்ன நினச்சிட்டு இருக்க, ஒழுங்காக காசு கொடு, நீ தான் வந்துட்டு என்னோட முதல் சவாரி, அப்படி இப்படி போலீஸ்ட்ட போயிடுவேன்னு சொல்ல கரெக்டாக நல்ல நேரத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்போ நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாற்ற, ஹீரோயின் நீங்க பாரு எனக்கு கொஞ்சம் காசு கடன் தான், நான் ஊருக்கு போயிட்டு உன்னுடைய கடனை வந்துட்டு நான் ரிட்டர்ன் கொடுத்துறேன், நான் ஊருக்கு போகணும், வீட்டில் ஆடு மாடு எல்லாமே பசியில் வந்துட்டு இருக்கும், நான் தான் அதுங்களுக்கு போய் சாப்பாடு வைக்கணும்னு சொல்ல ஹீரோ அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன்றா. முடியவே முடியாது, என் தங்கச்சி கிடைக்கிற வரைக்குமே நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றான், டக்குன்னு வந்துட்டு ஹீரோயினை ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுடைய அண்ணன் பெட்டி படிக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு அவனுமே வந்துட்டு ஊரை விட்டு ஓடிட்டு இருக்கான். அட பாவி பக்கா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ ஹீரோ ஒரே ஒரு ரூமை தான் புக் பண்ணியிருக்கான். இதை தெரிஞ்சு நம்ம ஹீரோயின் கத்துறாங்க, ஏன்டா ஒரு ரூம் புக் பண்ண சொல்ல, எனக்கு ஒரு ரூம் புக் பண்ண, உனக்கு புக் பண்றதுக்குலாம் என்கிட்ட காசு இல்லை, உனக்கே வேணா புக் பண்ணிக்கோன்னு சொல்ல வேற வழியே இல்லை. இப்போ நம்ம ஹீரோடைய ரூம்ல தான் இருந்தாகணும். வந்து உள்ள பாக்குறாங்க, ஒரே ஒரு கிங் சைஸ் பெட் இருக்கு. இதை பார்த்துட்டு ஐயோ பெட் வேற இவ்வளவு பெருசா இருக்கு, வந்து இவன் படுத்துக்கிட்டா என்ன பண்றது, இவன் ரெஸ்ட் ரூம் போற நேரத்துல வந்து நம்ம எப்படியாவது இந்த பெட்டையே ஆக்கிபை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த பெட் ஃபுல்லா படுக்கிற மாதிரி வந்துட்டு ஆக்டிங்க போட்டுட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்து, இங்கே பாரு நீ தூங்கலன்னு நல்லாவே தெரியும், ஒழுங்கா எந்திரி போயிட்டு குளிச்சுட்டுவான்னு சொல்ல ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் குளிக்காமலே நல்லா தூங்குவோன்னு சொல்ல, இங்கே பாரு உன்ட்ட இருக்கிறது ஒரே ஒரு ட்ரெஸ், அது லாண்ட்ரிக்கு போட்டால் தான் நாளைக்கு காலைல போட முடியும், ஒழுங்கா எந்திரி, நைட் டைமில் எங்கேயுமே ட்ரெஸ் வாங்குறதுக்கு கடையும் இருக்காதுன்னு சொல்ல ஹீரோயின் போக மாட்டேன்றாங்க குளிக்க. நீ போக மாட்டேன் ஹீரோ, உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுறான், ஹீரோயினை தூக்கிக்கிட்டு வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போக டக்குன்னு நம்ம ஹீரோயின்டே விட்ற ஆப்பர்சன்டி நானே போய் குளிச்சு போட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்கியூஸ் கேட்டு நம்ம ஹீரோயின் ரெஸ்ட் ரூம்குள்ளே போவ. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு துணியெல்லாம் லாண்ட்ரிக்கு போட்டுட்டு ஒருத்தவனை பார்க்கறதுக்காக வராங்க. அந்த ஒருத்தவனை ஹோட்டல்ல கூப்பிட்டுருப்பாங்க. அவனை தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா என் தங்கச்சியை கண்டுபிடிக்க பற்றி வந்துட்டு ஹீரோ பேசிட்டு இருக்கான். ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு இவன் இந்த மாதிரி பேசிட்டு வரதுக்குள்ள நம்ம எப்படியாவது வந்துட்டு போய் தூங்கிடணும்னு சொல்லிட்டு போயிட்டு தூங்கிடுறாங்க. பார்த்தா அடுத்த நாள் காலைல விடிஞ்சே போயிடுது. ஐயோ ஹீரோ வேற நம்ம பக்கத்துல படுத்திருப்பானோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயந்துகிட்டே பார்த்தா ஹீரோ தரையில தூங்கிட்டு இருப்பான். இதை பார்த்த ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. ஐயோ அவ்வளவு தூரம் கார் ஓட்டிட்டு அவன் வந்தான், அது மட்டும் இல்லாம இப்படி பார்த்தா தரையில வேலை படுத்துட்டு இருக்கான், பாவம் அவனுக்கு தூக்கமே வந்திருக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டு என்ன பண்றாங்க, தலகாணியை நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு தலைக்கிட்ட வச்சு தூக்கி வச்சு விடுறாங்க. அப்படி ஹீரோ கிட்ட உட்காந்து எனக்கும் உன்னை பார்க்க பாவமாக தான் இருக்கு, ஆனால் என்ன பண்ணுறது, ஒரு பொண்ணு கூட ஒரு பையன் எப்படி படுக்க முடியும், நான் வந்துட்டு உன் கூட படுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போறாங்க பாருங்க. பார்த்தா நம்ம ஹீரோ தூங்கவே இல்லை. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கேட்டுட்டு சிரிச்சிட்டு இருக்கான். என்னன்னா நம்ம ஹீரோக்கு ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ ஹீரோயின் அடுத்த நாள் வந்துட்டு ஆயிடுச்சு இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு தயவு செஞ்சு வீட்டுக்கு விட, நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்ல அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ அதெல்லாம் முடியாது, நீ என் கூட தான் இருக்கணும், என் தங்கச்சி கிடைக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஹீரோ ஏர்போர்ட்டுக்கு
போகிறான். என்ன உன் தங்கச்சி ஏர்போர்ட்டில் வந்துட்டு யார் கூட அந்த சமீர் கூட வந்துட்டு எங்கேயாவது ஃபாரின் போகிறாளா, அதெல்லாம் பிடிக்க வந்திருக்கோமான்னு சொல்ல. ஆனால் அது கிடையாது, 2 குட்டி பசங்க ஓடி வந்து நம்ம ஹீரோவை அப்பான்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறாங்க. இதை பார்த்து நமக்குமே ஷாக்கு. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு போல இருக்கு. 2 பசங்க இருக்காங்க. ஹீரோயின் அட பாவி கல்யாணம் ஆயிடுச்சு, 2 பசங்க இருக்காங்க, நம்ம கிட்ட இது சொல்லவும் இல்லை, நம்மளுக்கும் வந்துட்டு பெருசாக தெரியலையேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே ஷாக் ஆக. இங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு ஊரில் ஹீரோயினுடைய வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் ஃபால்ட் இருக்கும். மழை பெஞ்சா தண்ணி ஒழுவுறது, அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனை குட்டி குட்டியாக இருக்கும். அது எல்லாத்தையுமே ரெடி பண்ண சொல்ல, இன்னொரு பக்கம் அந்த பணக்கார பையன் இருக்கான் இல்லையா, அவன் ஹீரோயினை பார்ட்டியில் பார்த்தோன்னே ஹீரோயினுடைய வீட்டு அட்ரஸ் கண்டுபிடிச்சு இங்கே வந்திருப்பான் ஹீரோயினை பார்க்க. இப்போ அங்கிளும் வேலைக்காரங்களும் ஹீரோயின் இந்த மாதிரி இல்லைப்பா ஊரில் அப்படின்னு சொல்ல, வில்லனும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். வில்லன் வந்து ஹீரோயினுடைய அண்ணனை தேடி வர, ஹீரோயினுடைய அண்ணனும் அங்கே இல்லை அப்படின்னு தெரிஞ்சோடனே வில்லனுக்கு சமக்கவும் வந்துடுது. பிகாஸ் ஏன்னா வில்லன் கிட்ட இருந்து கொஞ்சம் காசு வாங்கியிருக்கான் ஹீரோயினுடைய அண்ணன். இப்போ ஹீரோயினோட அண்ணனுக்கு நம்ம மணிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வில்லன் கால் பண்ண ஃபோன் சுவிச் ஆஃப்ல இருக்கு. அத பாவி என் காசை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏமாத்திட்டான், ஹீரோயின் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டான் போல இருக்கான், அவன் எங்க இருந்தாலும் போயிட்டு பிடிச்சி எடுத்துருவாங்கடான்னு சொல்லிட்டு வில்லன் அவனுடைய ஆட்கள் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பேங்காக்ல ஆக்சுவலி அவனுக்கு ஒரு பெரிய வீடே இருக்கு, அந்த வீட்டுக்கு தான் பசங்களை கூட்டிட்டு வரான். ஹீரோயின் இதை பார்த்துட்டு டென்ஷன் ஆகுறாங்க. அட பாவி பேங்காக்ல இவ்வளோ பெரிய வீடு வச்சிருக்கா, அப்புறம் ஏன்டா நேற்று நைட்டு வந்துட்டு அந்த ஹோட்டலில் தங்க வச்ச, இங்கே கூட்டிட்டு வந்ததா இங்கே தங்கி இருந்திருக்கலாம்லன்னு சொல்ல ஹீரோ நம்ம ஹீரோயினை டீஸ் பண்ணிக்கிட்டே உள்ள போவ. இப்போ நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, உனக்கு 2 பசங்க இருக்குன்னா ஆமா எங்க உன்னோட ஒய்ஃப் அவங்க எங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கொஷின்ஸ்லாம் கேட்க. ஆனால் நம்ம ஹீரோ அதுக்கெல்லாம் எதுவுமே பெருசாக பதில் சொல்லாமல் பசங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா விளையாடிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ ஹீரோயின் கிட்ட இங்கே பேர் ஒழுங்கா என் கூட ஷாப்பிங் வான்னு சொல்ல, எனக்கு ஷாப்பிங் பண்ணலாம் மூடு இல்லைன்னு சொல்ல, உனக்கு யார் ஷாப்பிங் பண்ண சொன்னது, பசங்களுக்கு நான் எதாவது வாங்கணும் வந்து ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, வேற வழியே இல்லை நம்ம ஹீரோயின் ஷாப்பிங்காக வந்துடுறாங்க. வந்து நம்ம ஹீரோயின் அமைதியே இல்லாமல் ஹீரோடைய ஒய்ஃபை பற்றியே வந்துட்டு 1008 கொஷின் கேட்க ஹீரோ ஒரு கடத்தில் காண்டே ஆயிடுறான். இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி உனக்கு எதாவது வேணும்னா வாங்கிக்கோ, நீ வந்துட்டு அதுக்கு காசுலாம் எனக்கு கொடுக்க தேவையில்லைன்னு சொல்ல, மாட்டினியாடா அப்பர் சண்டி தலையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இருக்கிறதுலே காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸஸ்லாம் பொறுக்கி கையில் எடுத்து வச்சுக்கிட்டு அது நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு ட்ரையல் ரூமில் போயிட்டு ட்ரையல் பார்க்கலான்னு போக, அந்த இடத்துல ஹீரோடைய தங்கச்சி இருப்பாலாம். டக்குன்னு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு நீ நில்லு நில்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோடைய தங்கச்சியை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வெளியே போவ. கையில் வேற நம்ம ஹீரோயின் ஏகப்பட்ட ட்ரெஸ் இருக்கு இல்லையா, செக்யூரிட்டி கார்டு பார்த்துடுறாங்க. ஏமா என்ன ட்ரெஸ் திருடிட்டு வெளியே போக பார்க்குறியான்னு சொல்ல, ஹீரோயின் அச்சோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கன்னு சொல்ல நல்ல நேரத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறான். ஹீரோ வந்து செக்யூரிட்டி கார்டு கிட்ட இங்க பாருங்க அவ என்ன தேடிட்டு இருந்தா, அதனால தான் வந்துட்டு இங்க வெளியே வந்திருப்பா அப்படின்னு சொல்ல, ஹீரோயினை கூப்பிட்டு போய் திட்டுறான். எதுக்காக இந்த மாதிரி மானத்தெல்லாம் வாங்குறேன்னா, நான் ட்ரெஸ் வாங்கி தரேன்னு சொன்னல அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் உன் தங்கச்சியை பார்த்தேன்டா லூசு அப்படின்னு சொல்ல, ஹீரோவுமே அந்த மால் ஃபுல்லா அவன் தங்கச்சியை தேடி பார்க்குறான். ஆனா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோடைய தங்கச்சி அங்கே இல்லை. இப்போ வேற வழியே இல்லாமல் நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு வர, வீட்டில் பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ டக்குன்னு இப்போ தான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த சொல்கிறான், பசங்களுடைய அம்மா இறந்து போயிட்டாங்க, ஸோ அதனால் பசங்க ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதனால தான் உன்னை பார்த்தோன்னே உன் கூட வந்துட்டு ஒட்டிக்கலான்னு சொல்லிட்டு பசங்க ட்ரை பண்ணாங்க. ஸோ வந்துட்டு இதுக்கப்புறம் என் பசங்க கிட்டே கொஞ்சம் நீ பார்த்து பத்திரமா இரு, ஏன்னா அவங்களுக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னு சொன்னால் டக்குன்னு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. பசங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட ஆண்டி வாங்க விளையாடலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினுக்கா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, பசங்களுக்கு அம்மா வேற இல்லை இல்லையா, ஆமாம், அதனால ஹீரோயினை என்ன பண்ணுறாங்க, பசங்க கிட்ட போயிட்டு பசங்களுக்கு சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு பசங்க கூட விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம வில்லனை தான் காமிக்கிறாங்க. வில்லன் வில்லி கிட்ட உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா வில்லனும் வில்லியும் ஒரு காலத்துல டேட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் 2 பேருக்குமே செட் ஆகல அப்படின்னோடனே 2 பேருமே வந்துட்டு பிரேக்கப் பண்ணிட்டாங்க. ஆனா நம்ம வில்லன் இன்னும் வில்லியை தான் நினைச்சிட்டு இருக்கான், வில்லி நம்ம ஹீரோவை நினைச்சிட்டு இருக்கா. ஸோ இப்போ வில்லன் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்துட்டு சொல்லி விட்டுட்டு இருக்கான் வில்லி கிட்ட. வில்லி வந்துட்டு பெருசா எதுவும் கண்டுக்காம இருக்க, ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா பசங்களை தூங்க வச்சுட்டு நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் அதுல ஒன்றும் இல்லை, நான் வந்துட்டு சாரி கேட்கலாம் தான் வந்தேன்னு சொல்ல, ஹீரோ என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க, இல்ல உன்னோட ஒய்ஃப் வந்துட்டு இறந்து போயிட்டாங்க, பாவம் வந்துட்டு நான் வேற உன்னோட ஒய்ஃபை பத்தி ஏகப்பட்ட கொஸ்டின் கேட்டேன்னு சொல்ல, அப்பதான் நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு விஷயத்த நினைச்சு பாக்குறான். அந்த பசங்க ஹீரோடைய பசங்களே கிடையாது, ஹீரோடைய தங்கச்சி பசங்க. ஞாபகம் இருக்கா, போன எபிசோட்ல நான் வந்துட்டு ஹீரோக்கு இன்னொரு தங்கச்சி இருக்கிறதா ஹீரோ நினைச்சு பார்த்திருப்பானியா, அந்த பசங்க தான் இது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுடைய வீட்டை யாரோ ஒருத்தவன் நோட்டம் விட்டுட்டு இருக்கான், யாரோ கருப்புல சப்பா போட்டுக்கிட்டு நோட்டம் விட்டுட்டு இருக்கான். இது அங்கிளும் வேலைக்காரங்களும் வந்துட்டு கவனிக்கிறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஹீரோயினுடைய வீட்டை அங்கிளும் வேலைக்காரங்களும் ரெடி பண்ணிட்டு இருக்கதை வில்லி பார்த்துட்டு எதுக்கு இந்த வீட்டை ரெடி பண்றீங்கன்னு கேட்க, ஹீரோ தான் ரெடி பண்ண சொன்னான்னு சொல்ல வில்லிக்கு சமக்கவும் வருது. ஹீரோ எதுக்காக இந்த ஏழை பொண்ணுக்கு இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான், ஒரு வேலை வந்துட்டு ஹீரோயினை லவ் பண்றானோ அப்படின்னு சொல்லிட்டு வில்லியோடைய மனசுக்குள்ள ஒரு டவுட் ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. இங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அதுக்கப்புறம் பசங்க எல்லாருமே உண்மையான வீட்டுக்கு வந்துட்டாங்க.
இப்ப பசங்கள்லாம் ஆண்டி எங்க கூட விளையாட வருவீங்களா, பிங்கி ப்ராமிஸ் பண்ணுங்கன்னு சொல்ல ஹீரோயின் எதுவுமே சொல்லாம வந்துட்டு காரை விட்டு கீழே இறங்கிடுறாங்க. இதை பார்த்தா நம்ம ஹீரோ கடுப்பாயிடுறான். பசங்க தானே கேட்கறாங்க, ஏன் பசங்க கூட விளையாட வரேன்னு சொல்ல வேண்டியது தானே, இதுல போய் உனக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் நான் ஏன் வந்துட்டு போய் சொல்லணும், நான் இந்த மாதிரி வந்துட்டு எதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி பசங்க கூட விளையாட வரணும்னு நான் சொல்லணும், ஏதோ வந்துட்டு பசங்க அங்க தனியா இருந்தாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க கூட அங்க விளையாடினேன், எனக்கு என்ன வேற வேலை விட்டு இல்லையா, நீ எதுக்காக என் பின்னாடி சுத்துறன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இந்த மாதிரி உனக்கு என்னுடைய நிலம் வேணும், அந்த நிலத்தை எப்படியாவது அபகரிக்கத்தானே நீ வந்துட்டு என் பின்னாடியே சுத்திட்டு இருக்க, நான் எப்பயுமே என்னோட நிலத்தை உனக்கு நான் விற்க மாட்டேன்னு சொல்ல ஹீரோ காண்ட் ஆயிடுறான். ஏமா பசங்க கிட்ட ஒரு பொய் சொல்லுன்னு சொன்னதுக்கு இவ்வளவு வாய்ப்பேசியானின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நம்ம ஹீரோயினை விட்டுட்டு கிளம்பிட. இப்ப ஹீரோயின் வந்து பார்த்தா கரண்ட் பில் கட்டாதனால கரண்ட்டும் இல்ல, சாப்பாடு பசிக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டு ஒலை வைக்கலான்னு பார்த்தா அரிசியும் இல்ல, வயிற்றுக்குள்ள செம்ம வந்துட்டு பசி எடுக்குது நம்ம ஹீரோயினுக்கு. ஹீரோயின் பாவம் அங்க கஷ்டத்துல நின்றுட்டு இருக்கேன். இங்கே பசங்க வந்தவுடனே ஆன்டி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம வில்லி வந்து பசங்க கிட்ட அம்மா மாதிரி ட்ரீட் பண்றேன்னு சொல்லிட்டு பசங்க கிட்ட மொக்க வாங்குறாங்க. ஏன்னா பசங்களுக்கு வில்லியை சுத்தமா பிடிக்காத போல இருக்கு. செம்மையா பசங்களை வறுத்து எடுக்கிறாங்க. வில்லிக்கு செம கோவம் வருது, அது விட்டா அடிச்சு வாயெல்லாம் வச்சுடும் போல இருக்கு பசங்களுக்கு. ஆனா வேற வழி இல்லாம வில்லி ஹீரோக்காகவும் ஹீரோடைய ஆன்டிக்கு முன்னாடியும் அப்படியே ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோயின் பாவம் காலையில கொண்டாந்து ஹீரோ விட்டான், காலையிலையும் சாப்பிடல மதியமும் சாப்பிடல, நைட்டும் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் இல்லாம படுத்துட்டு இருக்க. ஹீரோயினுடைய வீட்டு பக்கமா வரான். ஏன்னா அந்த வேலைக்காரங்க சொல்லியிருப்பாங்க ஹீரோயினுடைய வீட்டை யாரோ ஒருத்தவங்க நோட்டமிட்டு இருக்கான்னு. அதனால நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் சேஃபா தான் இருக்காளான்னு சொல்லிட்டு பார்க்க வர கிச்சன்ல ஏதோ சவுண்டு கேக்குது. உள்ள வந்து பார்த்தா சமைக்காதனால அடுப்புல எலி படுத்துட்டு இருக்குது. இதை பார்த்தா நம்ம ஹீரோக்கு பக்குன்னு ஆகுது. ஐயோ என்னது இது, காலைல இருந்து இவ சமைக்கவே இல்லையா, எலியெல்லாம் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா திங்ஸையும் செக் பண்ணி பார்த்தா வீட்டுல மளிகை சாமான் எதுவுமே இல்லை. அப்ப வீட்டுக்கு வெளியே யாரோ ஒருத்தவங்க குடுகுடுன்னு ஓடிட்டு இருக்கான். இப்ப டக்குன்னு அவன் என்ன பண்றான், வண்டி எடுத்துக்கிட்டு அங்கிருந்து போவ. இதை பார்த்து நம்ம ஹீரோ வந்துட்டு யாரானின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட சண்டை போட. இப்ப இந்த சத்தத்தெல்லாம் கேட்டுட்டு ஹீரோயின் வெளியே வந்துடுறாங்க. கரண்ட் இல்லாதனால ஹீரோயின் வீட்டுக்கு வெளியே வந்துட்டு விளக்கேத்தி வச்சிருப்பாங்க. இப்ப அந்த விளக்க வந்துட்டு என்ன பண்ணிடுறா, நம்ம ஹீரோ தட்டி விட்டுறான். அதாவது சண்டையில் தான் தட்டி விடுறான். அப்படி தட்டி விடக்குள்ள பக்கத்துல இருந்த ஆட்டுக்கொட்டால வந்துட்டு பாத்தீங்கன்னா நெருப்பு பிடிச்சிக்கிச்சு. ஆனா இது நம்ம ஹீரோ நோட் பண்ணல, நோட் பண்ணியிருந்தா கண்டிப்பா அதை ஆஃப் பண்ணியிருப்பான். இப்ப டக்குன்னு நம்ம ஹீரோ என்ன பண்ணா, அங்கிருந்து குடுகுடுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் ஓடி இருப்பான் இல்லையா, அவன் பின்னாடியே நம்ம ஹீரோ வண்டி எடுத்துக்கிட்டே போவ. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய வண்டியும் ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஸோ ஆக்சிடென்ட் ஆகி வண்டியோட சேர்ந்து அவனுமே அதே இடத்துல எரிஞ்சு போறான். இப்ப யார் நம்ம ஹீரோயினை வீட்டை நோண்டினதுன்னு சொல்லிட்டு ஹீரோக்குமே தெரியல. இப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே ஊத்தி அந்த ஆட்டுக்கொட்டையை அணைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு பாதி வந்துட்டு எரிஞ்சு போச்சு. அதுல நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஃபேவரட்டான ஒரு ஆடு ஒன்று இருக்கும், அதோடைய கால் லைட்டா எரிஞ்சிருக்கும். இதனால பாவம் உட்காந்து நம்ம ஹீரோயின் அழுதுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் எல்லாருமே இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம வில்லனுக்கு என்ன டவுட்னா, ஏன்னா வில்லனும் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினுடைய வீட்டை நோட்டமிடுறதுக்காக ஒருத்தவனை அனுப்பிச்சிருப்பான் போல இருக்கு. ஒருவேளை நம்மால் செத்து போயிருப்பானோ, ஒருவேளை வந்துட்டு போலீஸ் நம்ம மாட்டிக்க கூடாதுன்னா செத்து போனதுக்கும் நமக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஆக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வில்லன் அவங்க ஆள் கிட்ட பேசிட்டு இருக்க. ஹீரோக்கு என்னமோ வில்லன் மேலதான் டவுட்டு. ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா சாட்சி எதுவும் இல்லை இல்லையா, அதனால நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா அமைதியா போயிட்டு இருக்கோம். ஹீரோயின் வீட்டுல எந்த மளிகை ஜாமானும் இல்லாதனால பேங்குக்கு போயிட்டு காசு எடுத்துட்டு வரலான்னு சொல்லிட்டு நடந்தே போயிட்டு இருக்காங்க. அந்த வழியா வந்து நம்ம ஹீரோடைய கார்லயே நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா இடிச்சுக்கிட்டு போயிட்டு ஒரு குட்டையில போய் விழுந்துக்கிறாங்க. ஹீரோவும் ஐயோ பார்த்து வரமாட்டாளா, இவ சரியான லூஸா இருக்கான்னு சொல்லிட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு வெளியே வந்து பார்த்தா ஹீரோயின் குட்டையில இருந்து எந்திரிச்சு வராங்க. ஏமா நீ நல்லா தானே இருக்குன்னு சொல்ல ஹீரோயின் காண்டாவறாங்க. உன்னால என்னுடைய ஆட்டுக்கொட்டை எரிஞ்சு போச்சு, நீ என்ன நல்லா இருக்கேன்னு கேக்குறீங்க அப்படின்னு சொல்ல, ஏன்னா ஆட்டுக்கொட்டை எரிஞ்சு போச்சு அம்மா போயிட்டு பார்க்கலான்னு சொல்ல, ஒழுங்கா என் கையை விடு, நான் இந்த மாதிரி மார்க்கெட்டுக்கு போறேன், இந்த மாதிரி நான் போயிட்டு மளிகை ஜாமான் வாங்கணும்னு சொல்ல ஹீரோ இங்க பாரு நீ என்ன நினைச்சிட்டு இருக்கன்னு சொல்ல, ஹீரோயின் என்ன நினைச்சிட்டு இருக்கனா, என்னுடைய வந்துட்டு நிலம் உனக்கு வேணும் அப்படின்றதுக்காக நீ என்னுடைய ஆட்டுக்கொட்டாயை எரிச்சிட்ட உண்மைதானு சொல்ல ஹீரோ கடுப்பாவறான். ஏமா லூசாமா நீ, உன்னுடைய வீட்டை தான் யாரோ ஒருத்தவங்க நோட்டமிட்டு இருந்தாங்க, அதை தான் வந்துட்டு அவனை தான் துரத்திட்டு நான் போனேன், அப்போ எதுவும் நடந்து தெரியாம ஆக்சிடென்ட், நான் வேணும்லாம் பண்ணலன்னு சொல்ல அப்பயும் ஹீரோயின் நம்ப மாட்டேன்றாங்க. இப்போ நம்ம ஹீரோ அவன் செத்தான் இல்லையா அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போக, அப்பயும் நம்ம ஹீரோயின் நம்ப மாட்டேன்றாங்க. இப்போ போலீஸ்காரங்களை கூப்பிட்டு நம்ம ஹீரோயினுடைய வீட்டுல இருந்து தான் அவன் ஓடி போனான், அதனால வந்துட்டு இவன் யாரு என்னன்றதை கண்டுபிடிக்கணும்னா ஹீரோயினுடைய வீட்டுல போயிட்டு செக் பண்ணுங்க, மேபி அங்க ஏதாவது உங்களுக்கு க்ளூ கிடைக்கலாம் இல்லையா, செத்தவன் யாரு என்னன்றதை சீக்கிரமா போயிட்டு கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க கிட்ட ஹீரோயினுடைய வீட்டு அட்ரஸ் கொடுக்க, அப்பதான் நம்ம ஹீரோயின் நம்புறாங்க. ஆனா அப்பயும் நம்ம ஹீரோ கிட்ட என்னுடைய நிலத்தை நான் உனக்கு விற்க மாட்டேன், அது மட்டும் எனக்கு உறுதி அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் ஹீரோ கிட்ட சண்டை தான் போட்டுட்டு இருக்காங்க. லூசாடி நீ, சரிவா இந்த மாதிரி மளிகை ஜாமா வாங்கணும்னு சொன்னல, நான் போயிட்டு உன்னை மார்க்கெட்ல விடுறேன்னு சொல்ல ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல நானே பார்த்து பண்றாங்க, வாயை முட்டு வரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வண்டியில ஏத்திக்கிறான். இப்போ மார்க்கெட்டுக்கு வந்த உடனே ஹீரோ என்ன பண்றான், சரி ஓகே எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நீ போயிட்டு உன்னுடைய மளிகை ஜாமான்லாம் வாங்கி வை, நான் வந்துட்டு ஒரு 30 நிமிஷம் கழிச்சு வரேன்னு சொல்ல ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, எனக்கு கால் இருக்கு கை இருக்கு நானே போய்ப்பேன்னு சொல்ல, சரி சரி ஓகே போயிட்டு வாங்கிட்டு வா நான் வெயிட் பண்றேன்னு சொல்ல, உனக்கு சொன்னா புரியாதாடா ஏன்டா என் உசுர வாங்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபர்ஸ்ட் பேங்க்குக்கு தான் போறாங்க.
அங்கே போனால் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பெரிய ஷாக்கு. ஹீரோயினுடைய அக்கௌண்ட்டில் இருந்த காசு, தாத்தா அக்கௌண்ட்டில் இருந்த காசு, அவங்க அண்ணன் அக்கௌண்ட்டில் இருந்த காசு எல்லாத்தையுமே அண்ணன்காரன் வந்துட்டு எடுத்துட்டான். பத்தாவதுக்கு அந்த நிலம் பத்திரம் இருக்குது தெரியுமா, அந்த பத்திரத்தையுமே பேங்க்ல வச்சு அவன் கொஞ்சம் கடனையும் வாங்கியிருக்கான். அட பாவி, வில்லன் கிட்ட இருந்தும் காசு வாங்கியிருக்கான், எல்லாரோட அக்கௌண்ட்ல இருந்தும் காசு எடுத்திருக்கான், நிலத்துடைய பத்திரத்தை வச்சுமே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ல இருந்து காசை வாங்கிட்டு அண்ணன்காரன் எஸ் ஆயிட்டான் போல இருக்கு. பாவம் நம்ம ஹீரோயின், ஐயோ நம்ம என்ன இது, அண்ணன் நம்மளை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காம எல்லா காசையும் எடுத்துட்டு போயிட்டான், இப்போ என்ன பண்றது, நம்ம கையில காசு இல்ல, என்ன பண்றதுன்னே தெரியலேன்னு சொல்லிட்டு பாவம் அப்படியே ஷமையான் தலையில இடி விழுந்த மாதிரி நம்ம ஹீரோயின் பேங்கை விட்டு வெளியே வர ஹீரோயினை நம்ம ஹீரோ பாத்துறான். என்னாச்சு இவளுக்கு, ஏன் இவ்வளவு சோகமா போறான்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்க இப்படியே இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீதி கதையை பார்க்கலாம். டாடா பை.